தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களும் சரி இல்லை தோல்வி அடைஞ்சாலும் சரி தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். தமிழ்நாடு அரசோட சத்துணவு துறையில் காலி இடங்களை வந்து நேரடி நியமனம் செய்ய உள்ளதாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் 1 by 1 நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மாவட்டத்துக்கு வெளியே வந்திருக்கு. ஈரோடு 1, திருவள்ளூர் மாவட்டம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈரோடு பார்க்கலாம். அடுத்தது இந்த வீடியோவிலே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜனவரி 9க்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லாம் ஒன்று தான், சேம் டீட்டெயில்ஸ் தான் வரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வச்சு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்க்கணும், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம் 1 by 1. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் வாரியாக வந்து வேகன்சி எந்தெந்த ஸ்கூலில், அதாவது எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலான்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அது கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஊராட்சி ஒன்றியம் பார்த்திங்கன்னா 3 ஊராட்சி ஒன்றியத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பூவிருந்தவள்ளி, செகண்ட் பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம், மூணாவது ஒன்று பார்த்திங்கன்னா 3rd கடம்பத்தூர். இதில் வந்து பூவிருந்தவள்ளிக்கு பார்த்திங்கன்னா 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க காலி இடங்கள். வில்லிவாக்கம் பார்த்திங்கன்னா 3 வேகன்சி, கடம்பத்தூர் பார்த்திங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இல்லை கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. பூவிருந்தவள்ளி அதாவது காலி இடம் 7 இருக்குல்ல பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 3, பிசி முஸ்லீமில் 2, எம்பிசி 1, ஜென்ரல் கேட்டகரி 1 மொத்தம் 7 கொடுத்துருக்காங்க. அடுத்தா வில்லிவாக்கமில் 3 இருக்குது. அதில் எஸ்சிக்கு 1, பிசிக்கு 1, பிசி முஸ்லீமுக்கு 1 கொடுத்துருக்காங்க. கடம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு மட்டும் 1 வேகன்சின்னு மொத்தமாக 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வட்டார அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் www.tiruvallur.nic.in அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டான வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். சமையல் உதவியாளர் பணி, சத்துணவு பணிக்கெலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்களுக்கு இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தான் 3000 இருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடும். இதுக்கு வந்து என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோ இல்லை தோல்வி அடைந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ் ஆயிருந்தாலும் சரி, 10th ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜும் கொடுத்துருக்காங்க. 21 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிடும், அதாவது 21 வயசுக்கு மேலே இருக்கணும், 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர், தாழ்த்தப்பட்டவருக்கு இந்த வயசு, பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விதவை, கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தால் 20 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி வந்து அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான இதெல்லாம் கொடுக்கணும், அதாவது அதுக்கான ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அடையாள அட்டைன்னு. அதை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறப்போ அது கொடுக்கணும். என்னென்ன மாற்றுத்திறனாளின்னு பார்த்தா குறைவான பார்வை திறன், உடல் இயக்க குறைபாடு, முழு செயல்பாட்டு திறன் கைகளின் உணர்திறன் மற்றும் செயல்திறன், திரவவினால் பாதிக்கப்பட்டவர்கள், கற்றல் திறன் குறைபாடு இருப்பவர், இவங்கெல்லாம் கூட விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரி மாற்றுத்திறனாலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த கார்டு, ஐடென்டி கார்டை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலுக்கும் நீங்கள் இருக்கிற உங்கள் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. விதவை, கணவரால் கைவிடப்பட்டவருக்கு பார்த்தீங்கன்னா 25% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிக்கு எப்படி 4% கொடுக்குறாங்களோ அதே மாதிரி விதவை, கணவரால் கைவிடப்பட்டவருக்கும் 25% கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் இதுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் உதவியாளர் பணிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/12 டிசம்பர் 22 வரைக்கும் தான் இருக்குது. அதுவும் ஈவினிங் 5:45 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே போனால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ சீக்கிரமாக எல்லோரும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. சீக்கிரமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்னென்னலாம் சேர்த்து இது பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, இருப்பிட சான்றிதழ், அதாவது உங்களோட இருப்பிட சான்றிதழ், அதுக்கடுத்து உங்களோட ஆதார் கார்டு,
ஜாதி சான்றிதழ் போன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. சமையல் உதவியாளர் பணி காலி பணியிடம் எங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த ஸ்கூலில் இருக்குன்ற இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான சமையல் உதவியாளர் பணிக்கான அப்ளிகேஷன். இது எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட போட்டிருக்கோம். இப்போ ஒரு முறை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் நகராட்சியின் பேரில் கேட்டிருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலோட பேர் போட்டுக்கலாம். உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், திருமணமானவங்களாக இருந்தால் கணவர் பெயர் போட்டுக்கலாம், இல்லைனா தந்தை பெயர் போட்டுக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட ஊராட்சி ஒன்றியமா இல்லை நகராட்சி அதோட பேர், உங்களோட கல்வி தகுதி, நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் சரி, பாஸ் ஆகிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் சரி, அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து தமிழ் கட்டாயமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும், அது பார்த்துங்க. உங்களோட கேஸ்ட்டு, நீங்கள் மாற்றுத்திறனாளினா ஆம் இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்னா அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூல் கேட்குறீங்களோ அதோட பேர், அதுக்கப்புறம் அதுக்கான மையம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்கூல் கேட்குறீங்களோ அதுக்கான டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டரில் இருக்கா, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. எந்த நாளில் அப்ளை பண்ணுறீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் போட்டுக்கோங்க. அண்ட் என்னென்னலாம் ஜெராக்ஸ் அப்ளை பண்ணணும்னு நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பார்த்தோம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வர ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.